வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் 27 யோகப் பயிற்சி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். தோற்றப் பொருட்களை பற்றி அறியும் விஞ்ஞான அறிவோடு தோன்றாத மறைபொருட்களாக உள்ள மனம், உயிர், மெய் இம்மூன்றையும் அறிய வேண்டும். இதற்கு முறையான உளப்பயிற்சியே, அதாவது அகத்தவம் அல்லது தியானம் ஒன்றுதான் சிறந்த வழி. இத்தகைய உளப்பயிற்சியினால் அறிவானது கூர்மையும் நுண்மையும் அமைதியும் உறுதியும் தெளிவும் பெறும். பேரியக்க மண்டலம் முழுவதும் தனக்குள்ளாக்கி விரிந்து நின்று ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் பெறுகிறது. இதனால் எல்லா பொருட்களின் தன்மைகளையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிற உயிர் பெறும் இன்பத் துன்ப உணர்வுகளின் தன்மையை ஊடுருவி நின்று அறியும் நுட்பமும், உயிர்கள் படும் துன்பத்தை இயன்றவரை போக்க உதவும் தகமையும், எவ்வுயிருக்கும் துன்பம் விளைவிக்காமல் தனது தேவை விருப்பம் இவற்றை நிறைவு செய்து கொள்ளும் ஒழுக்க பண்பும் இயல்பாக உருவாகிவிடும். எனவே யோக சாதனையால் மனிதன் அறிவிலும் செயலிலும் சிறந்து விளங்க முடியும். இவையெல்லாம் பொதுவாக யோகப் பயிற்சியினால் மனிதனுக்கு கிடைக்கும் பெரும் பயன்கள். அருட்தந்தை அவர்கள் இதை அடிப்படையாக கொண்டு நான் எழுதிய ஒரு கவிதை. சினிமா பாடலின் மெட்டில் வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்து பாட வேண்டும், யோக வாழ்வு வேண்டும், வாழ்க்கை கல்வி பயில வேண்டும், யோக வாழ்வு வேண்டும், வாழ்க்கை கல்வி பயில வேண்டும், மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும், மன்றம் செல்ல வேண்டும், தினமும் சேவை செய்ய வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்து பாட வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும், காய கல்பம் வேண்டும், உயிரை போற்றி காக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மனதின் வல்லமை பெருக்க வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்து பாட வேண்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.